ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் பெங்களூர் நாட்டுக்கோழி குழம்பு தான். நம்ம ஊர் கடைகளில் கூட லைட்டாக பேருக்கு வாட்டிட்டு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க நல்லா நீட்டாக வாட்டி அழகாக கட் பண்ணி தராங்க. இந்த கோழியை கட் பண்ணி வாங்கும்போது இதுக்குள்ளே நிறைய முட்டை இருந்துச்சு. இந்த மாதிரி முட்டை இருக்கிற கோழி வந்து குழம்பு வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த முட்டை பீசஸை முதல்ல குழம்புல ஆட் பண்ணால் கரைஞ்சிடும். அதனால குழம்பெல்லாம் கூட்டி வச்சு ஃபைனல் ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். இருக்கிற சில் கிளைமேட்டுக்கும் சுட சுட இட்லி இந்த நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. லஞ்சுக்கு நாட்டுக்கோழி சுக்காவும் ரசமும் பண்ணலான்னு சொல்லிட்டு சுக்கா பண்ணி ரசமும் வச்சுட்டேன். காலையில் கொஞ்சம் மீதமான நாட்டுக்கோழி குழம்ப இந்த சுக்காவோட ஆட் பண்ணிட்டேன். அது என்னடானா இந்த நாட்டுக்கோழி சுக்கா திருப்பி நாட்டுக்கோழி குழம்பு மாறிடுச்சு. எனிவே இந்த நாட்டுக்கோழி குழம்பு அல்டிமேட்டாக இருந்தது டேஸ்ட்டு. இந்த கோழி மட்டும்தாங்க பெங்களூர் கோழி. குழம்பு வச்ச ஸ்டைல் ஃபுல்லாக நம்ம ஊர் ஸ்டைல் தான். அதுவும் எங்கள் அம்மா வைக்கிற பேட்டர்னில் வச்சேன். அதனால தான் என்னவோ குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. 2:00 வச்ச இந்த நாட்டுக்கோழி குழம்ப ஈவினிங் 4 o'clock தான் சாப்பிட்டோம். இந்த கிளைமேட்டுக்கு என்னன்னு தெரியல, பசிக்கவே மாட்டேங்குது. நன்றி.